நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அதே அளவு வாக்கு பதிவானால் கூட, ஆனால் அதையும் கடந்து இப்பொழுது கடந்த முறை பதிவானதை காட்டிலும் தொடர்ச்சியாக ஒரு 70 லட்சத்திலிருந்து 80 லட்சம் வாக்குகள் கூடுதலாகவே சென்று கொண்டிருக்கின்றது. 6 மணிக்கு பிறகாகவும் இந்த இறுதிக்கட்ட நிலவரம் வரும் பொழுது கூடுதலாக ஒரு 70-80 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்றால் அது உறுதியாக ஒரு பெரும் தாக்கத்தை, கடந்த முறையை காட்டிலும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்றால் அது ஒவ்வொரு கட்சியும் வலிமையாக இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த கட்சிக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே தமிழகத்தில் வாக்குப்பதிவு நிலவரங்கள் ஒரு சுவாரஸ்யமான முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதுவரை 3,35 லட்சம் பேர், அதாவது பிற்பகல் 3 மணி அளவிலே கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒப்பிடும் பொழுது 3,35 லட்சம் பேர் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலவரப்படி 3 மணி அளவில் பார்க்கும் பொழுது 4 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருந்தார்கள். எனவே கடந்த முறை இருந்ததை காட்டிலும் இப்பொழுது வாக்காளர் பட்டியலில் ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. ஆனால் கடந்த முறை பதிவான வாக்குகளை காட்டிலும் ஒட்டுமொத்த வாக்குகள் இந்த முறை அதிகரிக்கப் போகின்றது. அது எத்தனை லட்சமாக அதிகரிக்கப் போகின்றது என்பது ஒரு கேள்வி. அத்தனை லட்சமாக வாக்காளர்களுடைய வாக்குப்பதிவு அதிகரிக்கும் பொழுது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது மறு கேள்வி. எப்பொழுதுமே தலைநகர் சென்னையில் இருந்து ஆர்வத்தோடு வாக்காளர்கள் சொந்த ஊர் செல்வார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தல் உட்பட 21 சட்டமன்ற தேர்தல் என்ற அனைத்து தேர்தலிலும் நிறைய வாக்காளர்கள் காத்திருந்து சொந்த ஊருக்கு செல்வார்கள். ஆனால் இந்த முறை கூடுதலான வாக்காளர்கள் சென்றிருக்கின்றார்கள். ரயில் மூலம், பேருந்துகள் மூலம் நிறைய பேர் சென்னையில் இருந்து சென்றிருக்கின்றார்கள். எனவே இந்த சட்டப்பேரவை தேர்தல் வாக்காளர்களுக்கு பல்வேறு விதமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. வழக்கமாக வாக்களித்து வரக்கூடியவர்கள் அதிலிருந்து மாறுபட்டு வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் உருவாக்கி இருக்கின்றதா, அதன் காரணமாகத்தான் வாக்காளர்களிடையே இந்த ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றதா என்பது உட்பட பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். மே மாதம் 4ஆம் தேதி தான் இந்த உண்மைகள் தெரிய வரும். எந்த காரணத்தால் இவ்வளவு பெரிய அளவுக்கு வாக்கு எண்ணிக்கை தமிழகத்திலே உயர்ந்திருக்கின்றது என்பது தெரிய வரும். மேற்கு வங்க மாநிலத்திலும் கூட முதல் கட்ட தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கும் தமிழகத்திற்கு இணையாக வாக்குப்பதிவினுடைய சதவீதம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. என்றாலும் கூட அங்கு ஒரு முதல் கட்ட தேர்தலாகத்தான் நடைபெறுகின்றது. அதன் காரணமாக அதை ஒட்டுமொத்த முடிவாக பார்க்க முடியாது. ஆனால் ஒரே கட்டமாக தமிழகத்தில் இப்போது நடைபெறக்கூடிய இந்த வாக்கு பதிவு என்பது பல வகையில் முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் 3 மணிக்கே கடந்த தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு சதவீதத்தை காட்டிலும் பல்வேறு தொகுதிகளில் வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருந்ததை பார்க்க முடிந்தது. பவானி உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் நாம் பார்க்கின்றோம் 80% நெருங்கி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே பல தொகுதிகளில் 5 மணி நிலவரம் வெளிவர தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 80 விழுக்காட்டை தொட்டிருக்கின்றது வாக்குப்பதிவு என்பதை பார்க்கின்றோம். நாமக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே குமாரபாளையம் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் பெரிய அளவில் வாக்குகள் பதிவாகி இருந்தது. எனவே இந்த 5 மணி நிலவரத்தின் அடிப்படையில் அந்த வாக்குகளின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வேட்பாளர்கள் அனைவரும் இப்பொழுது தலைநகர் சென்னை உட்பட அனைத்து இடங்களிலும் வாக்கு சாவடிகளை நோக்கி செல்ல தொடங்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் வேட்பாளர்களுடைய முகவர்கள் முன்னிலையில் தான் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைத்து அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகளுக்கு எடுத்து செல்லப்படும். அதன் பிறகு வாக்கு எண்ணிக்கை நாளின் பொழுது ஸ்ட்ராங் ரூமில் இருந்து பிரித்து அதையெல்லாம் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்து வந்து வைத்து வாக்குகளை எண்ணுவார்கள். எனவே இந்த வாக்காளர்கள் தற்பொழுது வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களுடைய அந்த இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். சென்னையிலே திருவிக நகர் உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றார்கள். எனவே 6 மணிக்கு உள்ளாக அவர்கள் வாக்களித்து முடிக்க முடியாது. என்றாலும் அவர்களுக்கு டோக்கன் வழங்கி அவர்களுடைய ஜனநாயக கடமையை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பிலே முழு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். நெல்லை மாவட்டத்திலே 5 மணி நிலவரப்படி 75% எட்டியிருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்திலே 5 மணி நிலவரம் 85% எட்டியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் பல முறை நிகழாத ஒன்று இந்த முறை நிகழ்ந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 85%க்கும் கூடுதலான வாக்குகளை பல மாவட்டங்கள், பல சட்டப்பேரவை தொகுதிகள் பதிவு செய்ய போகின்றன. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.